Unit number 6, Consumer Protection, Chapter number 18. Grievance Redressal Mechanism. So, Grievance Redressal Mechanism, it means குறை தீர்ப்பு செயல்முறை. Grievance and Redressal Mechanism. Exploitation is common where consumers are unaware of their rights and privileges. So, exploitation, it means when the consumers unaware of their rights and privileges. So, அதாவது consumers அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் மற்றும் சலுகையை பற்றி அறியாமலேயே பெரும்பாலும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் அதாவது சுரண்டப்பட்டுட்டு வராங்க. கன்சியூமர்ஸ் இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட், இந்த நவீன உலகில் கன்சியூமர்ஸ் ஆர் தி வைட்டல் பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ நுகர்வோர் தான் இன்னைக்கு நவீன சந்தையில் மிக ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பவர் யார் அப்படின்னா ஸோ கன்சியூமர் தான். தே டிசைட் த சக்ஸஸ் ஆர் அதர்வைஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ அவங்க தான் வெற்றியையோ அல்லது நுகர்வோர் அந்த வணிகத்தினுடைய மிக முக்கியமான முடிவை வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த கன்சியூமர் தான். தென் however they are exploited by the sellers in many ways because they are not aware of the products and services available. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து நிறைய வழிகளில் வந்து கன்சியூமர்ஸ் வந்து ப்ராடக்ட்லேயும் சரி சர்வீஸ்லையும் சரி நிறைய வகையில் வந்து ஏமாற்றிட்டு தான் வராங்க. கவர்மெண்ட் ஹேஸ் ஆல்சோ டேக்கன் நெசசரி ஸ்டெப்ஸ் டு சேவ் தி கன்சியூமர்ஸ். ஸோ அரசு வந்து கன்சியூமரை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இட் இஸ் இன் தி கண்டெக்ஸ்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு குறை தீர்ப்பு செயல்முறை அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டுமே, அதாவது இதுக்கான கோட்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். தென் திஸ் சாப்டர் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு எக்ஸ்பிளைன் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் ஃபாலோட் இன் இந்தியா. ஸோ இந்த சாப்டர் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வருது அப்படின்னா இந்தியாவில் இந்த குறை தீர்ப்பு செயல்முறையை எப்படி வந்து செயல்படுத்துறது. ஸோ அதுக்காக தான் இந்த சாப்டரில் வந்து நம்ம இந்தியாவில் இந்த குறை தீர்ப்பு செயல்முறைக்கான அந்த நீதிமன்றங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தி செட் அபவுட் தி கஸ்டமர். ஸோ மகாத்மா காந்தி கஸ்டமரை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எ கஸ்டமர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விசிட்டர் ஆன் அவர் ப்ரிமிசஸ். ஸோ ஒரு வாடிக்கையாளர் வந்து நமது வளாகத்தில் வந்து முக்கியமான ஒரு பார்வையாளர். ஹி இஸ் நாட் டிபெண்ட் ஆன் அஸ். நாம் வந்து அவரை சார்ந்திருக்கவில்லை. we are dependent on him. சாரி, அவர் நம்மை சார்ந்தல்ல. he is not dependent on us. அவர் வந்து நம்மை சார்ந்தல்ல. we are dependent on him. நாம தான் அவங்கள சார்ந்து இருக்கோம். he is not an interpretation of our work. ஸோ அவர் வந்து நம்ம வேலையில வந்து குறுக்கிடுவது அவருடைய நோக்கம் அல்ல. is the purpose of it. ஸோ அவர் நம்முடைய வியாபாரத்தினுடைய வெளிப்பாடும் அல்ல. he is not an outsider of the business. he is the part of it. we are not doing him a favor by serving him. ஸோ அவருக்கு நாம் ஏதாவது அவரை சேமிப்பதன் மூலம் நாம் அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யவில்லை. then he is doing us a favor by giving us the opportunity to do so. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவருக்கு நாம் வந்து அந்த தொழில், அதாவது அவரை சேவிப்பதன் மூலமாக நமக்கு வாய்ப்பளித்ததன் மூலம் அவர் வந்து நமக்கு ஒரு உதவி தான் செய்கிறார். சரிங்களா? he is doing us favor by giving us the opportunity to do so. ஸோ அவர் தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு உதவியை வந்து நாம வந்து ப்ராடக்ட்டை வந்து சர்வீஸ் பண்ணுறோம். அதனால அவர் நமக்கு ஒரு சேவையை இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் தான் நமக்கு கொடுக்கிறார். நெக்ஸ்ட், under the modern philosophy of marketing, consumer is supposed to be the king and business is expected to provide maximum possible satisfaction to consumers. ஸோ இந்த நவீன சந்தையில் நுகர்வோர் வந்து ராஜாகவா, அதாவது ஈஸா கிங்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அண்டு வியாபாரத்தில் அந்த நுகர்வோருக்கு நம்ம அதிகபட்சம் அந்த திருப்தியை ஏற்படுத்துவதாக நான் நினச்சிட்டு இருக்கோம். பட் இன் ரியாலிட்டி, உண்மையில சொல்ல போனால்
கன்சியூமர்ஸ் ஆர் ஆஃபன் எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ கன்சியூமர் வந்து நிறைய வழியில் பார்த்தீங்க அப்படின்னா சுரண்டப்பட்டுட்டு தான் வராங்க. சரிங்களா? தென் இன் a country like India, there is a shortage of many products. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல வகையில் நிறைய ப்ராடக்டில் வந்து நிறைய வந்து அடல்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. A few firms enjoy monopoly power in the marketplace. ஸோ ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சந்தை வந்து ஏகபோக அதிகாரங்களை வந்து அனுபவிக்கின்றன. A large majority of consumers are ignorant and illiterate and do not know their rights. ஸோ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த படிப்பறிவு இல்லாமலும். சரிங்களா? ஸோ ignorant and illiterate and do not know their rights. அவங்களுடைய உரிமை என்ன? ஸோ படிப்பறிவு இல்லாமல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காம நிறைய வழியில் வந்து ஏமாற்றப்படுறாங்க, சுரண்டப்படுறாங்க. They are poor and there is lack of unity among them. ஸோ அது இல்லாமல் அவங்க ஏழையாக மட்டும் இருக்கிறதும் இல்லாமல் ஸோ அவங்ககிட்ட ஒரு ஒற்றுமையும் வந்து இருக்கிறது இல்லை. Due to these reasons, consumers are often deprived of their rights. ஸோ இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் வந்து தங்களுடைய உரிமையை வந்து பெரும்பாலும் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. They are often exploited through misleading advertisements. ஸோ எப்படியெல்லாம் சுரண்டப்படுறாங்க அப்படின்னா மிஸ்லீடிங்கான பொய்யான விளம்பரங்கள், poor quality of goods and fractional weights and measures ஓவர் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ் வந்து நிறைய வழியில் வந்து சுரண்டப்படுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸோ கன்சியூமர் கவுன்சில். ஸோ கன்சியூமர் கவுன்சில் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா நுகர்வோர் மன்றம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் postulates establishment of consumer protection councils at the district, state and central levels for the purpose of spreading consumer awareness. அதாவது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோருடைய விழிப்புணர்வை வந்து பரப்புவதற்காக இந்த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நுகர்வோர் மன்றத்தை வந்து நிறுவுறாங்க. தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கவுன்சில்ஸ், இதனுடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா as per the act shall be promote and protect the rights of the consumers. ஸோ கன்சியூமர்னுடைய உரிமையை மேம்படுத்தும் விதமாகவும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பை கொடுப்பதற்காகவும் இந்த கன்சியூமர் கவுன்சில் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? நெக்ஸ்ட் 3 tier courts ஆர் quasi judiciary. ஸோ 3 tier courts அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் கமிஷன் above 1-2. ஸோ இந்த நேஷனல் கமிஷன் பார்த்தீங்கன்னா தேசிய ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த நேஷனல் கமிஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் இங்கே நேஷனல் கமிஷன் பார்ப்பாங்க. தென் ஸ்டேட் கமிஷன் above 20 lakhs to 1 crore. 20 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய்க்கு மூலையில் 1 கோடி ரூபாய்க்கு உள்ள இதெல்லாம் எங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கமிஷனில் வந்து நம்ம இந்த குறை தீர்ப்பு இந்த கிரீவன்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இந்த கோர்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலே பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 tier கோர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா 20 lakhsக்குள்ளே இருக்கிறதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்லாரியே நம்ம பார்த்துக்கலாம். 20 lakhs மேலே 1 crore இருக்கிறதெல்லாம் ஸ்டேட் கமிஷனில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 1 crore மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம நேஷனல் கமிஷனில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை தான் 3 tier கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். District form. As per the Consumer Protection Act of 1986. So Consumer Protection Act 1986 படி and Section 9 படி thereof the establishment of a district form by state government in each district is necessary today to protect the interest of aggrieved consumers in the district. ஸோ அந்த மாவட்ட மன்றம் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம்னா மாவட்ட மன்றம். சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 படி செக்ஷன் 9 படி அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மாவட்ட மன்றம் வந்து ஒன்றை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இதை வந்து ஏற்படுத்தப்பட்டது டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம். த ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் மோர் தென் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் in a district
if it deems fit to do so. Then complaints can be filled with the form by a consumer. ஸோ ஒரு நுகர்வோர் வந்து என்ன பண்ணலாம், தனது குறைகளை என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தாக்கல் செய்யலாம். கம்ப்ளைண்ட்ஸ் கேன் ஆல்சோ பி ஃபில்டு பை தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பை எ குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது அது அந்த ஒரு தனிப்பட்ட நபரோ என்ன குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸ், அந்த குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போடலாம். Thus, it is not necessary that complaint should be filled only by the affected persons. ஸோ அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவர் தான் போயிட்டு கேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லை. அதர்ஸ் கேன் ஆல்சோ டேக் அப் த மேட்டர் வித் தி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம். ஸோ மற்றவங்களும் கூட என்ன பண்ணலாம், ஸோ அவருக்கு ஆதரவாக இருந்து அவருக்கு சார்பாக இருந்து புகார் கொடுக்க வந்து உரிமை இருக்கு. சரிங்களா? தென் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் யாரெல்லாம் வந்து மெம்பராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, எ பர்சன் ஹூ இஸ் ஆர் ஹூ ஹேஸ் பீன் ஆர் இஸ் குவாலிஃபைட் டு பி எ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆஸ் இட்ஸ் பிரசிடென்ட். ஸோ யார் வந்து இது மெம்பர், அதாவது பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஜட்ஜாக யார் ஆக முடியுமோ, யார் இருக்காங்களோ, ஸோ அவர் என்ன பண்ணலாம், பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? தென் செகண்டு, 2 other members who shall be persons of ability. மீதமுள்ள 2 நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, எபிலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் ஸ்டாண்டிங் அண்ட் ஹேவ் அடிக்குவேட் நாலேஜ். அதாவது இதில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவு அந்த திறன், அதாவது எதை சம்பந்த திறன் அப்படின்னா having adequate knowledge or experience of who have shown their capacity in dealing with problems relating to economics, law, commerce, accountancy, industry, public affairs or administration. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில், சரிங்களா, எந்த துறையில், அதாவது கணக்கியல், தொழில்துறை, பொது விவகாரம், நிர்வாகம் தொடர்பான பிரச்சனை, சரிங்களா, ஸோ இந்த மாதிரி துறையில் போதுமான அறிவு, அனுபவம் உள்ளவர்கள் அல்லது திறனை வந்து வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வந்து இந்த 2 நபர்கள் என்னவா இருக்கலாம், இதுல வந்து மெம்பரா வந்து இருக்கலாம். It is instead in the act that out of such 2 members one shall be a woman. ஸோ இந்த 2 பேர்த்துல ஒருத்தர் வந்து என்னவா இருக்கணும், டெஃபினட்டா வந்து விமனா இருக்கணும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட், ஸோ மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில், அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் யார் வந்து ஜட்ஜாக இருப்பாங்களோ அவங்கள வந்து பிரசிடெண்டாக போடலாம். சரிங்களா? ரிமைனிங் 2 மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னா, ஸோ அந்த பர்சன்ஸ் எபிலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் ஸ்டாண்டிங், அதாவது அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறன், அதாவது எந்த திறன் அப்படின்னா நிர்வாகம் தொடர்பான பிரச்சனையை வந்து தீர்க்கத்துக்கு போதுமான அறிவு, அனுபவம் உள்ளவங்க. எந்தெந்த அனுபவம், எந்தெந்த துறையில் அப்படின்னா எக்கனாமிக்ஸ், லா, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, இண்டஸ்ட்ரி, பப்ளிக் அஃபேர்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட், இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நல்லா நாலேஜ், ஸ்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் என்னவா வந்து இதில் மெம்பராக முடியும். ஸோ இந்த 2 மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து லேடியாக இருக்கணும். சரிங்களா? விமனாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஜூரிடிக்ஷன். சரிங்களா? ஸோ ஜூரிடிக்ஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா the district form can entertain complaints with the territory of genuine district and where the value of goods or services and the compensation if any claimed is less than ₹20 lakhs. ஸோ இது அது என்ன ஜூரிடிக்ஷன் அப்படின்னா எதை சொல்றோம் அப்படின்னா அதிகார எல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அதிகார எல்லை அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மாவட்ட நீதிபதி இல்ல அதுக்கு இணையான நபர், சரிங்களா, அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தலைவரா வந்து நியமிக்கப்படுறாங்க. தென் இந்த மாவட்ட மன்றத்துல பாத்தீங்கன்னா அந்த அதிகார எல்லைக்கு உட்பட்டு அந்த கோரிக்கைகள்லாம் வரும் இல்லைங்களா, ஸோ அந்த கோரிக்கையை மட்டும் தீர்வு ஏற்றுக்கொள்வதற்காக அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் என்ன பண்ண அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்க, 20 lakhs, அதாவது 20 lakhsக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இழப்பீட்டு தொகையை கோருவதற்காக மட்டும்தான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த மாவட்ட நீதிமன்றம், சரிங்களா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம், சரிங்களா, இதுல வந்துட்டு என்ன பண்ணலாம், மாவட்ட மன்றத்தில் வந்து அவங்க வந்து கேஸ் கொடுக்கலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க,
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஸ். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பவர்ஸ் என்னென்ன, அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. எவ்ரி ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் தி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் ஷல் பி டீம்டு டு பி judicial proceedings within the meaning of sections 193 and 228 of the Indian Penal Code, and the form shall be deemed to the civil code. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்ட மன்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வழக்குகளுக்கும் அந்த இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 193 மற்றும் 228 படி அந்த உட்பிரிவுகளுக்கு உட்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைக்காக மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? அந்த மாவட்ட மன்றங்கள் அந்த உரிமையல் நீதிமன்றங்களாக கருதப்படும். சரிங்களா? அந்த உரிமையல் நீதிமன்றங்கள். ஸோ அதை தான் சொல்றேன், ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் வித் தி மீனிங் ஆஃப் செக்ஷன்ஸ் சிவில் கோர்ட்டா வந்து ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த புகாருடைய வேல்யூ எவ்வளோன்னு சொன்னோம், 20 lakhs இருக்கக்கூடியது. இஃப் தி வேல்யூ ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸீட் திஸ் லிமிட் of rupees 20 lakhs, the complaint should be made direct to the state commission. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபாய்க்குள்ளா இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா? தென் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா எங்கே பார்த்துக்கலாம், ஸ்டேட் கமிஷனில் பார்த்துக்கலாம். ஃபர்தர் த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் ஆல்சோ மே பாஸ் ஆர்டர்ஸ் அகேன்ஸ்ட் ட்ரேடர்ஸ் indulging in unfair trade practices, sales of defective goods or rendering deficient services. The turnover of goods or value of services does not exceed rupees 20 lakhs. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம எங்கே அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஸ்டேட் லெவலில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, அப்பீல் ஃபார்ம். அப்பீல் ஃபார்ம்னு என்ன சொல்லுவாங்கன்னா மேல்முறையீடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? த அக்ரீவ்டு பார்ட்டி கேன் ப்ரிஃபர் அப்பீல் அகைன்ஸ்ட். ஸோ இங்கே வந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் வந்து சரியாக நாம் போட்டது வந்து நமக்கு இதாகலை. சரிங்களா? நமக்கு அதாவது நம்ம கிளைம் பண்ணது நமக்கு கிரைம் ஆகலை அப்படின்ற சுச்சுவேஷனில் த ஆர்டர் பாஸ்டு பை தி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் டு தி ஸ்டேட் கமிஷன். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட் கமிஷனில் போய் நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணிக்கலாம். சரிங்களா?